திருச்சிற்றம்பலம். வரை என்ற வேர்ச்சொல் எவ்வாறு பெயரச்சம் வினையச்சம் வினைமுற்று வினையால் இணையும் பெயர் தொழிற்பெயராக மாறுகிறது? அறிவோம் தமிழ் இலக்கணம். வரைந்த பெயரச்சம் வரைந்து வினையச்சம் வரைந்தான் வினைமுற்று வரைந்தவன் வினையால் அணையும் பெயர் வரைதல் தொழிற்பெயரா அறிவோம் தமிழ் இலக்கணமே. அன்பர்களே, பெயரச்சம் பெரும்பாலும் ஆ என்ற விகுதி பெற்று வரும். வரை என்ற வேர்ச்சொல் வரைந்த தா இத்துக்குட்டல் ஆ என்று பிரியும். அதனால் ஆ விகுதி பெற்று வருவது பெயரச்சம். ஒரு எச்சமானது வினையை கொண்டு முடிந்தால் வினையச்சம். எடுத்துக்காட்டாக வரை என்ற வேர்ச்சொல் வரைந்து என்று ஆனது. படி என்ற வேர்ச்சொல் படித்து என்றானது. ஓடு என்ற வேர்ச்சொல் ஓடி என்றானது. வினையச்சம் உ அல்லது ஈ விகுதி பெற்று வரும். படித்து பாரதி என்று வராது. படித்து முடித்தான் என்று வினையை கொண்டு வரும். எனவே இது வினையச்சம். ஒரு வினை முற்று பெற்றதை அல்லது முற்று பெற்ற பொருள் தந்தால் வினை முற்று ஆகும். வரை என்ற வேர்ச்சொல் வரைந்தான் வரைந்தாள் என்று வரும். படி என்ற வேர்ச்சொல் படித்தான் படித்தாள் என்றும் வரும். வினையால் உருவாகும் பெயர் சொல்லை வினையால் இணையும் பெயர் என்று சொல்லலாம். பாரதி படித்தான், படித்தவன் வென்றான். படித்தவன்றது யாரை குறிக்குதுன்னா பாரதியை குறிக்குது. அதனால் படித்தவன் என்ற சொல் வினையால் இணையும் பெயர். அடுத்து தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர். தொழிற்பெயர் நிறைய விகுதி பெற்று வரும். ஆனால் 80 விழுக்காடு தல் விகுதி பெற்று வரும். தொழிற்பெயர் திணை எண் காலம் இடம் எதுவும் காட்டாது. எடுத்துக்காட்டாக வரை என்ற வேர்ச்சொல் வரைதல் படி படித்தல் என்று தொழில் குறிக்கின்ற பெயராக தொழிற்பெயராகும். அன்பர்களே, அந்த வரை என்ற வேர்ச்சொல் வரைந்த என்று வந்தால் பெயரச்சம், வரைந்து வினையச்சம், ஓடு அது ஓடி ஈல முடிஞ்சாலும் வினையச்சம், வரைந்தான் வினைமுற்று, வரைந்தவன் வினையால் இணையும் பெயர், வரைதல் தொழிற்பெயராகும். தமிழ் இலக்கணம் நன்றாக அறிந்து கொண்டு 12 திருமுறைகளை ஓதுவோம், பயனடைவோம், சிவன்தாள் பெறுவோம். சிவா. திருச்சிற்றம்பலம்.